கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான டிசம்பர் 1ஆம் தேதி கடைசி மாசத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த 2025ல 11 மாதங்களும் சிறப்பாய் நடத்தி இந்த 12வது மாதம் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதத்துல நம்மளை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த ஜீவனுக்காக, பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கோடி கோடி நன்றி. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி மதுமா கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அருமையான வசனம். எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள், பரதேசிங்கள், இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல பிறந்தார். அவர் உலகத்துல ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தன்னை தாழ்த்தி ஒரு குடிசையில, அதுவும் மாடு வச்சிருக்கக்கூடிய அந்த குடில்ல அவருடைய பிறப்பு இருக்குது. எவ்வளவு தூரத்துக்கு அவரு தாழ்மையான ஒரு இடத்துல பிறக்கணும்னு நினைச்சிருக்காரு பாருங்களேன். இந்த வைஸ் மென்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஞானிகள், அவங்க 3 ஞானிகள் வந்து கிழக்கு தேசத்துல இருந்து கிளம்பி வர்றாங்க இயேசு கிறிஸ்த தரிசிக்கணுங்கிறதுக்கு. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பெத்லஹேம்ல ஆண்டவர் பிறக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க வந்து நேரா அங்க இருக்கிற ஏரோதோடைய மாளிகைக்கு போறாங்க, பேலஸ்க்கு போய் தேடுறாங்க. ஏன்னா ராஜானா பேலஸ்ல பிறந்திருப்பாரு அப்படின்னு அங்க போய் தேட போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையான, ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவர் ராஜாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தல. முதலாவது அவர் வெளிப்படுத்தினது வந்து அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இரவுல. அவங்க மத்தியில தான் தூதன் போய் சொல்றான், ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு, நீங்க போய் துணிகள்ல சுத்தி வச்சிருப்பாங்க, அவங்க போய் பாருங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறாரு அந்த தூதன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழ்மையில இருக்கக்கூடிய, தாழ்மையில இருக்கக்கூடிய, அந்த சிறுமைப்பட்ட அந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நமக்கு ஒரு ஆடு மேய்ப்பராக, நம்மெல்லாம் ஆடுகள், வழி தவறி போறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. ஆனா அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றுது. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்கு கூட இருக்கிறார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த சிறுமைப்பட்டவர்கள், அவங்கள மறக்கவே கூடாது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறோம். வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு போய் ஏதாச்சும் செய்யணும்னு காசு சேர்த்து, நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இந்த ஜாய் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வீடு வாசல் இல்லாமல் தெருவில் படுத்து கிடக்குறாங்களே, டென்ட்டு மாதிரி தெருவில் ஒரு மறைவு வச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அவங்க மத்தியில் போய் கொடுக்குறோம். ஒரு பாக்ஸு 1000 ரூபாய். இப்போ ஏற்கனவே நம்ம கையில் ஒரு 15,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னா 15 பாக்ஸ் ரெடி பண்ணலாம். போன வாட்டி 20 பாக்ஸ் கொடுத்தோம். இன்னொரு 5 பேர் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 20 பாக்ஸு அங்கே இருக்க அத்தனை பேருக்குமே குடும்பத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான வருமானமும் கிடையாது. அவங்க வந்து பிச்சைக்காரங்க தான். ரோட்ல போறவங்க அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. நிறைய இந்துக்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க, முஸ்லிம்ஸ் சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. நம்ம டெய்லி அந்த மாதிரி செய்ய முடியாட்டியானோ வருஷத்துக்கு ஒரு மாதத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஷீட்டு, பெட்ஷீட் மாதிரி ஒரு கம்பளம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு லுங்கி, ஒரு துண்டு, ஒரு சேலை, இப்படி உள்ள பொருட்கள் எல்லாம் வச்சு 1000 ரூபாய்க்கு வர்த்தான பொருள்களை ஒரு அட்டை டப்பால வச்சு அவங்க கிட்ட போய் கொடுக்கணும்.
அவங்க சந்தோஷமா இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனால இப்படி நம்ம செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, இது ஒரு கமாண்டா அவர் கொடுக்கிறாரு. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நமக்கு சில இருளான சில பிரச்சனைகள் இருக்கும். இருள் மாதிரி இருந்துட்டு போகாது. அது வியாதியா இருக்கலாம், இன்னும் வருமான குறைவா இருக்கலாம், எந்த ஒரு முயற்சி எடுத்தும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இருள். வசனம் சொல்லுது, நீ திருப்தி அடையும்படிக்கு அந்த ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் நீ பண்ணினா அப்ப உனக்கு உன்னோட இருள் வெளிச்சமாகும். உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். வெளிச்சம் ஆயிடும். அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிரும்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருள் நீங்கி போயிடும். அது சத்துரு போராட்டம் நீங்கி போகணும்னா நம்ம சில காரியங்கள் செய்யணும்ல. செய்யறதே இல்லை பாருங்க. செய்யாம இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட குறைப்பட்டுட்டே இருப்பாங்க. நாங்க ஜெபிச்சுக்கிறோம். ஜெபிக்கிறது மாத்திரம் பத்தாது, செயல்பாடு இருக்கணும். ஏதாச்சும் செய்யணும். அது எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நமக்காக இயேசு என்ன செய்தாரு? மரித்தார் இல்லையா? சிலுவைக்கு போனார் இல்லையா? அவர் எவ்வளோ பாடுகள் பட்டிருக்காரு. நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை அவரோடு இருக்கும்படிக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்படிக்கு தன்னோட ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு நம்ம ஒன்றும் ரத்தம் சிந்துதல் வேணாம், ஒன்றும் சிலுவையை தூக்க வேணாம். நம்ம ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் செய்யலாம். அதுவே ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கும். ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம். ஆடு மாடு இந்த எல்லாம் கூட இருக்கு பார்த்தீங்களா, குருவி கோழி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும். அது எல்லாம் எதுக்கு படைச்சாரு? மனுஷனுக்காக தான் படைச்சிருக்காரு, நமக்காக தான் படைச்சிருக்காரு. அப்போ சாப்பாடு இல்லாமல் இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மலைகளில் இருந்த குரங்குகள் அதெல்லாம் கூட கீழே ஊருக்குள்ளே வந்துருச்சான். ஏன்னா டூரிஸ்ட் போக முடியாது பார்த்தீங்களா, அவங்க சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டாங்க. அந்த குரங்குகள், முக்கால்வாசி குரங்குகள் நான் கேள்விப்பட்டது, ஒருத்தர் ட்ரக்கு நிறைய வாழைப்பழத்தை கொண்டாந்து அந்த மலை அடிவாரத்தில் வச்சு எல்லா குரங்கும் எடுத்துட்டு போய் சாப்பிடுது. அப்படி ஒரு 100 கணக்கில் இருக்கிற குரங்குகளுக்கு அவர் மனம் இறங்கி அவர் செய்கிறார். நான் பார்த்துருக்கேன், நாய்கள் அடிபட்டு ரோட்டில் கிடக்கும் பார்த்தீங்களா, அதை ஒருத்தர் மதுரையில் இருக்கிறவர், அவர் டக்குன்னு தூக்க முடியாது, அது ஏற்கனவே வலியில் இருக்கு, கடிச்சிரும், தெருநாய் அதுக்கு ஒரு வயர் மாதிரி போட்ட ஒரு கூண்டு மாதிரி அது மேலே போட்டு அதை நைஸாக மூடி இந்த பட்டர்ஃப்ளை பிடிப்பாங்க. பட்டர்ஃப்ளை, இந்த டிராகன் ஃப்ளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெருசு அளவில் வச்சு அது எப்படியோ உள்ள தள்ளி எப்படியோ தூக்கிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி தனியால் ஒருத்தர் பார்த்துட்ருக்கார். மனுஷர்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டே இருந்துட்டு அனிமல்ஸை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த இலங்கையில் அனிமல்ஸாக அடித்து போயிட்டுருக்கு. தண்ணியில் மாடெல்லாம் போயிட்டுருக்கு. மாடு ஒவ்வொரு இடத்துல விரைச்சி போய் கிடக்கு. அந்த தண்ணியில் போகிற ஒரு அனிமல் கூட பிழைக்காது பாருங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்கு. அது ஒரு ஜீவன் தானே. எத்தனை மரங்கள் சாஞ்சி இழுத்துட்டு போகுது. அது ஒரு ஜீவன். அந்த ஒரு இரக்க மனசு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஒரு செடி புடுங்கப்பட்டு வெளியில கிடக்குன்னா அதை எடுத்து திருப்பி நட்டு வைக்கிறது தான் மனுஷ குணம். ஒரு சின்ன செடினாலும் சரி, அது மனுஷனுக்கு உதவிக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இந்த மாதிரி செடி கொடி, இன்னும் கூட அனிமல்ஸ், அதே மாதிரி கஷ்டப்படுற சிறுமைப்பட்டவங்க ஒரு நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வேற நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பிச்சை எடுத்தாலும் கொஞ்சம் தான் கிடைக்குது. இப்படி உள்ள சூழ்நிலையில் தள்ளப்பட்டவங்களுக்கு நிச்சயமா நம்ம உதவி செய்யணும். கொர்னேலியுன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன், அவர் ரோமர் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு சோல்ஜர், பைபிளில் இருக்கு. அவர் தான தர்மங்கள்ல அவ்வளவு செய்வார் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் அவ்வளோ செய்வார். அதனால அவருக்கு எப்படிப்பட்ட மேன்மை கிடைச்சிச்சுன்னா அவருடைய ஃபுல் குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. கொர்னேலியை தேடிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு, சீஷர்களை அனுப்பி
அவர்களோட பேசி அவங்க குடும்பம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க முழுக்கு ஸ்நானம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை அறிந்து கொள்றாங்க. அந்த இருள் பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தை விட்டே போயிடுச்சு. மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல அவங்களோட அந்தகாரம் மாறி போச்சு. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்க. எதுக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னா, உன்னுடைய தான தர்மங்கள் ஆண்டவரை எட்டிருச்சு, ஆண்டவரோட ஹார்ட்டை டச் பண்ணிருச்சு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரபுவா இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. அவர் ரோம சாம்ராஜ்யத்துல பிறந்தவர், ரோமர். அவர் ரோமன். அவர் கிறிஸ்துவ அறியாதவர், இயேசு கிறிஸ்துவ பத்தி சுத்தமா தெரியாதவர். இப்படி உலகத்துல நிறைய பேர் தான தர்மங்கள் பண்றாங்க. வேதத்தின்படி தான தர்மம் யாரு பண்ணாலும் சரி, அவங்களுடைய அந்தகாரம் வெளிச்சமா மாறிடும். அவங்களோட இருள் அவங்கள விட்டு நீங்கி போயிடும். சொல்லாமலே தேடி பார்த்தா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தை காணோம். எப்படி போச்சு? நம்ம தான தர்மங்களை அதிகரிக்கணும். கணக்கில்லாதபடிக்கு செய்யுங்க. கஞ்சத்தனத்தோட செய்யாதீங்க, வெறுப்போட செய்யாதீங்க. ஐயோ வந்துட்டான் நிற்கிறான் அப்படின்ல, ஒருத்தன் வந்துட்டான் நம்ம அவனுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு சந்தோஷமா செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேலையிலும் கூட அப்பா, இந்த டிசம்பர் மாதம் 1 தேதியிலையும் வாக்குத்தத்த வசனமாக, நீ ஏழைகளை விட்டுறாத, சிறுமைப்பட்டவங்களை விட்டுறாத, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய. அப்போ உன்னுடைய இருள் உன்னை விட்டு விலகி போயிடும், அந்தகாரம் உன்னை விட்டு விலகி போயிடும். உன்னோட வாழ்க்கை வெளிச்சமா மத்தியானத்தை போல, அந்த உச்சி வெயில் எப்படி இருக்கும், 12 மணி வெயில், அது மாதிரி நீ ஜொலிப்ப. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காம உன்னை தலையாக்குவார். கீழாகாமல் மேலாவாய். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கட்டாயமா செய்யணும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க மனசுல நல்லா உறுதியா பற்றி கொள்ளுங்க. குடும்பத்துல இருக்க நாச மோசங்கள், இருள், இன்னும் சாபங்கள், சாபக்கேடு எல்லாம் என் குடும்பத்தை விட்டு விலகி போகணும்னா ஒரே ஒரு வேலை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தான தர்மம் செய்யணும். ஏழை எளியவங்களுக்கு தாராளமா ஏராளமா எடுத்து கொடுக்குற ஒரு மகனா இருந்தா போறோம். ஆண்டவர் இதெல்லாம் சரி பண்ணிடுவார். நன்றி தகப்பனே. அப்படி செய்யணும்னு விருப்பப்பட்டு வர்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்படி செய்யறவங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. விருப்பப்பட்டு மாத்திரம் பத்தாது, அதை செயல்படணும், கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்க ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அதில் நிறைய புடவைங்க, இலங்கைக்கு போகும்போதெல்லாம் புடவைங்களை கொண்டு போய் கொடுத்தது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு புடவைகளுக்கு அளவே இல்லை. கர்த்தர் புது புடவைகள் யார் மூலமாவது கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொல்லியிருக்கிற இந்த வாக்குப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்ந்து சுகமா இருப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Have a wonderful December. Thank you and God bless you. நிறைய தான தர்மங்கள் செய்ய போறீங்க. அது நிமித்தம் பாருங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். ஆண்டவர் உங்களோட இருள் எல்லாத்தையும் வெளிச்சமாக்கிடுவார். இந்த டிசம்பர் மாதம் ஒரு வெளிச்சத்தின் மாதமாக விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Thank you and God bless you all.